ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. வெற்றிலையின் காம்பை யார் தின்றாலும் அவர்களுக்கு ஞானம் வராது. மூதேவி என்னும் தேவியால் வறுமையே உண்டாகும். ஏனெனில் காம்பு பகுதி மூதேவிக்கு உரிய பாகமாகும். யாரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் கொடுப்பார்கள் அல்லவா? எனவே வெற்றிலை உன்னை வேண்டுமாகின் காம்பை அடியோடு கிள்ளி எரிந்து விட்டு சாப்பிடவும். மேலும் முனை ஒடிந்த வெற்றிலை சாப்பிட்டாலும் பலனில்லை. காரணம், வெற்றிலை மூலையில் ஸ்ரீதேவி குடிகொண்டிருப்பார். அவரை நீக்கி சாப்பிட்டால் செல்வம் வந்து சேராது. பூஜைக்கு வெற்றிலை வைக்கும்போது முனை ஒடியாத அழுகல் சொத்தை இல்லாத ஓட்டை இல்லாத வெற்றிலையை படையலுக்கு சிறந்தது. வெற்றிலை கிழிந்தோ காய்ந்தோ இருந்தால் கூட படையலுக்கு உதவாது. வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தேவதை வாழ்கின்றாள். எனவே வெற்றிலையில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாக தேவதை பாதிக்கப்படும். பின்பு அருள் கிடைக்காது, சாபம்தான் கிட்டும். கவனம். வெற்றிலை என்று ஏன் பெயர் வந்தது? எல்லா கொடிகளும் பூவிடும், காய் காய்க்கும். ஆனால் வெற்றிலை கொடி பூக்காது, காய்க்காது. உட்கொள்ளக்கூடிய வெறும் இலை மட்டும்தான் விடும். அதனால் அது வெற்றி இலை. ஒரு சமயம் காஞ்சி மடத்தில் மகா சுவாமிகளை தரிசிக்க ஒரு மாணவன் வந்திருந்தான். அவனிடம் சுவாமிகள் என்ன படிக்கிறாய் என்று கேட்டார். மாணவன் தாவரவியல் படிப்பதாக கூறினான். சுவாமிகள் தன் முன் வெந்திருக்கும் பழம், பாக்கு, வெற்றிலை தட்டில் இருந்து வெற்றிலையை காட்டி இதன் பெயர் என்ன என்று கேட்டார். மாணவனும் வெற்றிலை என்றான். அதற்கு ஏன் வெற்றிலை என்று பெயர் வந்தது என்று கேட்டார். மாணவன் திகைத்தான். மற்றவர்களும் விழித்தார்கள். மகா சுவாமிகள் கூறினார், எல்லா கொடிகளும் பூவிடும், காய் காய்க்கும். ஆனால் வெற்றிலை கொடி பூக்காது, காய்க்காது. உட்கொள்ளக்கூடிய வெறும் இலை மட்டும்தான் விடும். அதனால் அது வெற்றி இலை ஆயிற்று என்று கூறினார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.